மகாபாரதத்துல துரியோதனனை தான் வில்லனாவும் கெட்டவனாவும் காட்டியிருப்பாங்க. நாமளும் துரியோதனனை மகாபாரதம் முழுக்கவே கெட்டவனாக தான் பார்த்திருப்போம். ஆனா கிருஷ்ணரே ஒரு கட்டத்துல என்ன சொல்றாரு தெரியுமா? துரியோதனன் கெட்டவனா இல்ல, அவன் அறியாமையால தான் அனைத்து தவறுகளையும் செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவாரு. இருந்தாலும் கூட அந்த குருஷேத்திர போர்ல துரியோதனன் சாகணும் அப்படிங்கிறது கட்டாயம். அதனாலதான் கிருஷ்ணர் சூழ்ச்சி செஞ்சு பீமன் மூலமா துரியோதனனை சாகடிச்சிருப்பாரு. அப்படி பீமன் 18வது நாள் போர்ல துரியோதனனுடைய தொடையில அடிச்சு தாக்கின பிறகு துரியோதனன் ரொம்ப நேரம் உயிருக்கு போராடிட்டு அந்த போர்க்களத்திலேயே ரத்த வெள்ளத்துல விழுந்து கிடந்தாரு. அவ்வளவு சீக்கிரம் அவருடைய உயிர் போல. அதுக்கு காரணம் என்னன்னா, துரியோதனனுடைய மனசுல 3 கேள்விகள் இருந்ததாகவும் அந்த 3 கேள்விய அவரு கிருஷ்ணர்கிட்ட கேட்ட பிறகு அதுக்கான பதில கிருஷ்ணர் தந்த பிறகுதான் துரியோதனனுடைய உயிர் போனதாகவும் புராணங்கள் சொல்லுது. அப்படி அவர் கேட்ட அந்த 3 கேள்வி என்ன அப்படிங்கறத பத்தியும் துரியோதனனுடைய மரணத்தை பத்தியும் தான் முழுக்க இந்த வீடியோ இருக்க போகுது. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ சுவாரஸ்யமா இருக்கும். வெல்கம் டு டீம் ஈகிள். அன்னைக்கு குருஷேத்திர போரோட 17வது நாள். அர்ஜுனனால தோற்கடிக்கப்பட்டு கர்ணன் போர்க்களத்திலேயே கொல்லப்பட்டாரு. கர்ணனுடைய வீழ்ச்சி நடந்தது அந்த 17வது நாள் தான். கர்ணன் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்திய துரியோதனனால தாங்கிக்கவும் முடியல, அதை ஏத்துக்கவும் முடியல. ஏன்னா இந்த போர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்தே நிறைய பேர் துரியோதனுக்கு கொடுத்த ஒரு அட்வைஸ் என்னன்னா, எதிர்த்து நிற்கக்கூடிய கிருஷ்ணர் மனித பிறவியே கிடையாது, அவரு தெய்வ பிறவி, அதனால இந்த போரை எப்படியாச்சும் நிறுத்து அப்படின்னு நிறைய பேர் துரியோதனன் கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் துரியோதனன் கடவுளாகவே இருந்தாலும் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு இந்த போரை நடத்தினதுக்கு ஒரு முக்கிய மூல காரணமே அவர் அளவு கடந்த ஒரு நம்பிக்கைய மித்திரனான கர்ணன் மீது வைத்திருந்ததுதான். அப்போ கர்ணன் இறந்ததோட அந்த அளவு கடந்த நம்பிக்கையும் சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. அதே சமயம் துரியோதனனும் கர்ணனும் 6 உயிர் தோழர்களாகத்தான் இந்த மகாபாரதம் முழுக்கவே இருந்தாங்க. அதனால கர்ணனுடைய இறப்பு அப்படிங்கிறது துரியோதனனுக்கு எந்த விதத்திலுமே ஈடுகட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய இழப்பு. அந்த சைடு பாண்டவர்களும் கர்ணன் இறந்ததுக்கு மிகவும் மனவேதனை அடைஞ்சு உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தாங்க. காரணம் என்னன்னா, கர்ணன் இறந்த பிறகுதான் பாண்டவர்களுக்கே தெரியும் அவரு நம்மளுடைய மூத்த சகோதரன் அப்படின்னு. அதனால பாண்டவர்களும் ரொம்பவே துயரத்துல மூழ்கி இருந்தாங்க. கௌரவர்கள் படைகளும் சரி, பாண்டவர்கள் படைகளும் சரி, மறுநாள் போருக்கு வரத பத்தி யோசிக்காம எல்லாருமே கர்ணன் இறந்த அந்த சோகத்திலேயே இருக்கிறாங்க. அப்போ தனியா இருந்த துரியோதனன் கிட்ட சகுனி போயிட்டு, நாளைக்கு யாரு படைத்தலைவனா போடணுங்கிறத பத்தி நாம பேசலாம், ஏன்னா இனி இறந்து போனவனை நினைச்சு வருத்தப்படுறதுனால எந்த யூஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனனுக்கு கொஞ்சம் சமாதானம் கொடுக்கறாரு. உடனே வேண்டா வெறுப்பா துரியோதனனும் சகுனி கூட சேர்ந்து யாரு படைத்தலைவனா 18ஆம் நாள் போருக்கு நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ 2 பேருமே ரொம்ப நேரம் ஆலோசிச்சு ஒரு முடிவுக்கு வராங்க. சல்லியனை படை தளபதியா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாள் சூரியன் உதயமாகுது. 18ஆம் நாள் போர் தொடங்குது. போர்க்களத்துக்கு கௌரவ படைகளுக்கு தலைமை தாங்கி படை தலைவனா சல்லியன் வராரு. இந்த சைடு போர்க்களத்துக்கு வந்த பாண்டவர்கள் ஆப்போசிட் நிக்கக்கூடிய கௌரவ படைகளை பாக்குறாங்க. கௌரவ படைகள்ல அந்த வரிசையில ஒரு சில மாற்றங்கள் இருக்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம படைத்தலைவனா சல்லியன் வந்திருக்கிறதையும் அவங்க நோட் பண்றாங்க. இப்போ பாண்டவர்களுக்கு லைட்டா உள்ளுக்குள்ள பயம் இருக்கு. காரணம் என்னன்னா, சல்லியன் ஒரு சாதாரண வீரன் இல்ல, ஆற்றல் மிகுந்த ஒரு மாவீரன். அவனை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது முடியாத ஒரு காரியம். அது மட்டும் இல்லாம சல்லியனோட பிளானே புதுசா இருக்கிற மாதிரி பாண்டவர்களுக்கு தோன்றுது. எப்படியும் நாம இந்த போர்ல தோத்துடுவோம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணோட்டத்தை புரிஞ்சுகிட்ட கிருஷ்ணர் பாண்டவர்களுக்கு உபதேசம் சொல்றாரு. சல்லியனை எதிர்த்து ஜெயிக்கிறதுங்கிறது ஈஸியான விஷயம் இல்லதான், ஆனா நான் சொல்றபடி நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா இந்த போர்ல நீங்க ஜெயிக்க முடியும்னு சொல்றாரு. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அஸ்வத்தாமனை எதிர்த்து அர்ஜுனா நீ போரிடுன்னு சொல்றாரு. நகுலனை கர்ணனுடைய பசங்களை எதிர்த்து போரிட சொல்றாரு. சகாதேவனை சகுனிய எதிர்த்து போரிட சொல்றாரு. தர்மனையும் பீமனையும் மட்டும் சல்லியனை எதிர்த்து போரிடும்படி கிருஷ்ணர் சொல்றாரு. இப்போ கிருஷ்ணர் சொன்னபடியே பாண்டவர்கள் 5 பேருமே அவங்க வேலைய செய்ய ஆரம்பிக்கிறாங்க. போர் தொடங்குது. இப்போ சல்லியனுக்கும் பீமன் தர்மனுக்கும் நடுவுல பயங்கரமான யுத்தம் நடந்துட்டு இருக்கு.
தர்மனும் பீமனும் சேர்ந்து சல்லியனை எதிர்த்து போரிடுறாங்க. இவங்க 2 பேருக்கு ஈக்குவலா சல்லியன் ஒரே ஆளா இவங்க 2 பேரையும் ரொம்ப திறமையா எதிர்கொண்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல தர்மனாலையும் பீமனாலையும் சல்லியனை எதிர்கொண்டு சண்டை போடவே முடியல, ரொம்ப திணறி போறாங்க. இத பார்த்த அர்ஜுனன் இவங்க 2 பேருக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக இப்போ 3 பேரா சேர்ந்து சல்லியனை எதிர்க்கிறாங்க. இந்த 3 பேரா சேர்ந்து சல்லியனை எதிர்த்த போது கூட சல்லியன் அவங்க 3 பேரையும் ரொம்ப அசால்ட்டா ஹேண்டில் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. இத பார்த்த உடனே நகுலன், சகாதேவன் அப்படின்னு ஒரு கட்டத்துல பாண்டவர்கள் 5 பேருமே சேர்ந்து சல்லியனை எதிர்த்து சண்டை போடுறாங்க. உடனே போர்க்களத்துல இதை கவனிச்ச துரியோதனன் சல்லியனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துடுறாரு. அவருடைய கதாயுதத்தால நகுலன் மற்றும் சகாதேவனை அடிச்சு கீழே வீழ்த்துறாரு. இத பார்த்து கோபம் கொண்ட பீமன் துரியோதனனை எதிர்த்து சண்டை போட போயிடுறாரு. இப்போ தர்மனும் அர்ஜுனனும் மட்டும் தான் இருக்கிறாங்க. அர்ஜுனன் போர்க்களத்துல அமைதியா விலகிடுறாரு. இப்போ தர்மன் மட்டும் சல்லியனை எதிர்த்து சண்டை போடுறாரு. 2 பேருக்கும் பயங்கரமான யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு கட்டத்துல தர்மன் கோவத்தோட உச்சிக்கே போயிட்டு அவருடைய மொத்த பலத்தையும் யூஸ் பண்ணி அவருடைய ஈட்டிய ரொம்ப வேகமா சல்லியனை பார்த்து எரிகிறாரு. இப்போ தர்மன் எரிஞ்ச அந்த ஈட்டி சல்லியனுடைய மார்பை கிழிச்சு அவர் போர்க்களத்துல சாயிறாரு. சல்லியன் போர்ல இறந்துட்டாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சகாதேவன் அவரு எடுத்த சபதப்படி சகுனிய கொன்னுடுறாரு. இப்போ சகுனியும் போர்க்களத்துல இறந்தாச்சு. சல்லியனும் சகுனியும் இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயம் துரியோதனனை வந்து அடையுது. துரியோதனனுக்கு பயங்கர அதிர்ச்சி. நம்ம கதை அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் நம்ம தோல்வியை நெருங்கிட்டோம் அப்படிங்கிற எண்ணம் துரியோதனனோட மனசுல எழ ஆரம்பிக்குது. அப்பதான் துரியோதனனுக்கு ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆகுது. என்னன்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய முனிவருடைய சீடன் துரியோதனனுக்கு இறந்தவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய மந்திரத்தை சொல்லி தந்த விஷயம் துரியோதனனுக்கு ஞாபகம் வருது. அதனால அந்த மந்திரத்தை கூறி தவம் செஞ்சு எப்படியாச்சும் இறந்தவங்களை உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிற முயற்சியில துரியோதனன் இப்போ ஈடுபடுறாரு. போர்க்களத்துக்கு பக்கத்துல கொஞ்சம் தொலைவுல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலமரத்துக்கிட்ட ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல யாரும் பார்க்காதபடி துரியோதனன் போர்க்களத்தை விட்டு வந்து தவம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. துரியோதனன் தவம் செய்யறாரு அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணர் தனது ஞான திருஷ்டி மூலமா உணர்றாரு. இந்த விஷயத்த இப்போ பாண்டவர்கள் கிட்ட சொல்றாரு. ஒருவேளை துரியோதனன் அந்த தவத்தை மட்டும் வெற்றியா முடிச்சுட்டான்னு சொன்னா துரியோதனனை எந்த சக்தியாலும் அதோட அழிக்கவே முடியாது. அதனால துரியோதனனுடைய தவத்தை நம்ம இப்ப உடனே கலைச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் 5 பேரையும் கூப்பிட்டுட்டு துரியோதனன் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போறாரு. அப்போ பீமன் கிட்ட சொல்லி துரியோதனனுடைய தவத்தை கலைக்க சொல்றாரு. பீமன் ஆவேசமா ஒரு சில வார்த்தைகளை துரியோதனனை பார்த்து கேக்குறாரு. கோழை மாதிரி எதுக்கு போர்க்களத்தை விட்டுட்டு இங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற? உனக்கு தைரியம் இருந்தா ஏன் கூட வந்து சண்டை போடு. நான் எடுத்த சபதத்தை இன்னைக்கே முடிச்சாகணும். உன்னுடைய தொடைய பிளந்து இன்னைக்கே நான் உனக்கு மரணத்தை அளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பீமன் சொல்றாரு. பீமன் சொன்ன இந்த வார்த்தைகளை கேட்ட துரியோதனனுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே அவரு தவத்துல இருந்து கலைஞ்சு அந்த குளத்தை விட்டு வெளியே வராரு. அடுத்து பாத்தீங்கன்னா சமந்த பஞ்சகம் அப்படிங்கிற இடத்துல துரியோதனனுக்கும் பீமனுக்கும் கடுமையான ஒரு யுத்தம் நடக்குது. ஒண்ணு இன்னைக்கு நீ உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட 2 வீரர்களும் அவங்களுடைய முழு திறமையையும் பலத்தையும் வெளிப்படுத்தி சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல துரியோதனனுடைய தேகம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வஜ்ரம் மாதிரி இருக்கு. காரணம் என்னன்னா, காந்தாரி அவர்களுடைய தவ பலனால துரியோதனனுக்கு அளித்த சக்தி தான் காரணம். ஆனா அவருடைய பலவீனமே தொடையில தான் இருக்கு. பீமன் எவ்வளவோ அடிச்சும் துரியோதனனுக்கு ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. இத புரிஞ்சுக்கிட்ட கிருஷ்ணரும் அர்ஜுனனும் துரியோதனனுடைய பலவீனம் தொடையில இருக்கு அப்படிங்கறத ஒரு சில குறிப்புகளால பீமனுக்கு உணர்த்துறாங்க. அதுக்கப்புறமா பீமனுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறது புரிஞ்சு போகுது. அப்புறமா பீமன் அவருடைய முழு பலத்தையும் சேர்த்து கதாயுதத்தால ஓங்கி துரியோதனனுடைய தொடையில அடிக்கிறாரு. பயங்கரமா கத்திக்கிட்டு அலறல் சத்தத்தோட துரியோதனன் அப்படியே மண்ணுல சாயிறாரு. அவருடைய தொடையானது 2ஆ பிளக்கப்பட்டு அதுல இருந்து ரத்தமானது கொப்பளிச்சுட்டு வெளியே வருது. உடனே துரியோதனன் உயிருக்கு போராடி அந்த போர்க்களத்துல விழுந்தபடி அப்படியே கிடக்குறாரு. பாண்டவர்கள் அவங்களுடைய பாசறைக்கு திரும்பி போறாங்க. துரியோதனனுடைய கௌரவ படைகளும் துரியோதனனுடைய இந்த நிலைமைய பார்க்கவே இல்லை, யாருக்கும் தெரியவும் இல்லை. ஆனா துரியோதனனுடைய உயிர் மட்டும் அவருடைய உடம்ப விட்டு பிரியவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய மனசுல இருந்த 3 கேள்விதான். இத கிருஷ்ணர் மட்டும் உணர்ந்துக்கிறாரு.
கிருஷ்ணரே ரொம்ப வருத்தப்படுறாரு. என்னதான் துரியோதனன் கெட்டவனா இருந்தாலும் அவனுடைய இந்த நிலைமைய பகவான் கிருஷ்ணராலேயே பார்க்க முடியல. அவரும் கண்ணீர் விட்டு வருத்தம் தெரிவிச்சு துரியோதனனோட பக்கத்துல வந்து உட்கார்றாரு. அப்போ துரியோதனன் கைய உயர்த்தி 3 அப்படின்னு காமிக்கிறாரு. அத கிருஷ்ணர் உணர்ந்துக்கிறாரு. துரியோதனன் கேட்க வந்த 3 கேள்விகள் என்ன அப்படின்னா, துரியோதனன் கிருஷ்ணர் கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, போர் நடந்த சமயத்துல ஒருவேளை நான் அஸ்தினாபுரத்தை சுத்தி ஒரு கோட்டையை கட்டி இருந்தா நீங்க அப்ப என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர், நான் நகுலனை வச்சு குதிரைகள் மூலமா அந்த கோட்டைய தகர்த்தெறிந்திருப்பேன் அப்படின்னு பதில கொடுக்கிறாரு. நகுலன் வந்து பாத்தீங்கன்னா குதிரை வளர்ப்பு, குதிரைகளுடைய மொழின்னு எல்லாமே தெரிஞ்சவர் நகுலன். நகுலன் அளவுக்கு ஒரு குதிரைய வேகமா செலுத்தக்கூடிய நபர் இந்த உலகத்திலேயே இல்லைன்னு சொல்லலாம். துரியோதனன் கிருஷ்ணர் கிட்ட கேட்ட இரண்டாவது கேள்வி, துரோணாச்சாரியார் இறந்த பிறகு நான் ஒருவேளை அஸ்வத்தாமனை சேனாதிபதியா ஆக்கியிருந்தா அப்ப நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ கிருஷ்ணர் அதுக்கு சொன்ன பதில், நான் தர்மருடைய கோவத்தை தூண்டி இருப்பேன் அப்படின்னு. ஏன்னா தர்மருடைய கோவத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட மாவீரனா இருந்தாலும் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு சக்தி தர்மருடைய கோவத்துக்கு இருக்கு. சாது மிரண்டா காடு தாங்காதுன்னு கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பொதுவாகவே மகாபாரதத்துல தர்மர் அப்படிங்கிறவரு ஒரு சாஃப்டான கேரக்டரா தான் இருப்பாரு. அப்படிப்பட்ட தர்மருக்கு கோவம் வந்துச்சுன்னு சொன்னா எதிர்க்க நிற்கக்கூடிய வீரர் யாரா இருந்தாலும் அவங்களுடைய அழிவு அப்படிங்கிறது சாம்பலா தான் போகும். எரிச்சே சாம்பலாக்கக்கூடிய ஒரு சக்தி தர்மருடைய கோவத்துக்கு இருக்கு அப்படிங்கிறத கிருஷ்ணர் இந்த இடத்துல சொல்ல வராரு. அஸ்வத்தாமனை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கர்ணன் அர்ஜுனனுக்கு இணையான ஒரு வீரர் அப்படின்னா அது அஸ்வத்தாமன் தான். சிவனுடைய சக்தியால பிறந்ததுனால அவருக்கு இறப்பே கிடையாது. இன்னைக்கும் நீங்க மகாபாரதம் புக்கை எடுத்து படிச்சீங்கன்னா அதுல சிரஞ்சீவியா இருக்கிற ஒரே நபர் அஸ்வத்தாமன் சொல்லலாம். மூணாவதா துரியோதனன் கிருஷ்ணர் கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, ஒருவேளை விதுரரை நான் போர் புரிய வச்சிருந்தா அப்ப என்ன செஞ்சிருப்பீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு கிருஷ்ணர், விதுரர் ஒருவேளை போர் புரிஞ்சிருந்தா நானே ஆயுதம் ஏந்தி மகாபாரத போர்ல கலந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா கடவுளே வந்து இறங்கக்கூடிய அளவுக்கு விதுரர் அவ்வளோ பவர்ஃபுல்லா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையாகவே விதுரர் மகாபாரதத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அவர்கிட்ட கோதண்ட வில் அப்படின்னு சக்தி பொருந்திய ஒரு வில் இருந்துச்சு. இந்த வில்லை ஏந்தி விதுரர் போரிட்டா அர்ஜுனனுடைய காண்டீபம் கூட தோத்து போகும். அந்த அளவுக்கு திறமையான ஒரு வீரர் விதுரர். புத்தி கூர்மையும் ஆற்றலும் மிகுந்த ஒரு வீரர். அது மட்டும் இல்லாம யமதர்ம ராஜாவோட அவதாரமா மகாபாரதத்துல இருந்த ஒரே கேரக்டர் விதுரர் தான். அதனால அவருடைய அழிவு அப்படிங்கிறது யாராலையுமே ஏற்படாது. அவரால் தான் மற்றவங்களுக்கு அழிவு ஏற்படும். இதனாலதான் விதுரரை சூழ்ச்சி செஞ்சு கிருஷ்ணர் யாத்திரைக்கு அனுப்பியிருப்பாரு. அந்த காரணத்தினாலதான் கிருஷ்ணரும் வந்து போர்ல பங்கேற்று இருக்க மாட்டாரு. இந்த கேள்விகளுக்கான விடைய தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் துரியோதனன் நிம்மதியா கண்ண மூடி இருப்பாரு. அவருடைய உயிரும் அவருடைய உடலை விட்டு பிரிஞ்சு வீர சொர்க்கத்தை அடைஞ்சிருக்கும். எப்படியடா என்னை விட்டு போகலாம்? நான் செத்து போய் நீ இருந்திருக்க வேண்டுமேடா. அடே, இந்த யுத்தத்திலே நான் உன்னை இழப்பென தெரிந்தால் இந்த மகாபாரத யுத்தத்தையே தவிர்த்திருப்பேன்.